வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் இணைய போகிறான்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அது எதனால் பார்த்தீங்கன்னா தடங்கலாச்சு. இப்போ திமுகவில் இணைய போகிறான்ற ஒரு கேள்வி. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரிசையாக பதில் சொல்லிகிட்டே வரப்போகிறேன். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் எந்த அளவுக்கு செல்வாக்காரர் இருந்தார்னா, முதலமைச்சர் ஆறு அளவுக்கு பார்த்தீங்கன்னா செல்வாக்காரர் இருந்தார். என்னங்க முதலமைச்சர் நைனா நாகேந்திரனான்னு கேட்பீங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா சிறைக்கு போகும்போது ஜெயலலிதாவோட சாய்ஸ் நைனா நாகேந்திரன், சசிகலாவோட சாய்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம். அப்போ ஓ பன்னீர்செல்வம் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறார். அப்பயே பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் சசிகலா முரண்பாடு ஏற்படுது. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் நைனா நாகேந்திரன் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விட்றார், பிஜேபி விட்டு வந்துருங்க, நம்ம கட்சிக்கு வந்துருங்கன்ற மாதிரி. நைனா நாகேந்திரன் வராதுக்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸ் எப்படி காலி பண்ணார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது சின்னம் கொடி பயன்படுத்தக்கூடாது, கரைவேட்டி கூட கட்டக்கூடாதுன்ற மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு போனார். ஆனால் சசிகலாவை அப்படி கொண்டு போகவே இல்லை. சசிகலா இன்னுமே பார்த்தீங்கன்னா அவங்க சின்னம் கொடி பார்த்தீங்கன்னா வண்டியில் கட்டி தான் இந்த சுற்றுப்பயணமே போனாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எந்த வழக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள லாக் பண்ணவே இல்லை. அதேமாதிரி சிறையிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா சின்னம் கொடியோடு தான் வந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் தோண ஆரம்பிச்சிருச்சு. 2-3 வருஷத்தில் 2026க்குள்ளே சசிகலா உள்ளே வந்தாங்கன்னா நம்மளுக்கு சிக்கலாக போயிடும். ஏன்னா சசிகலா உள்ளே இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் வெளியே வந்தார். அப்படி இருக்கும்போது திருப்பி உள்ளே போய் அசிங்கப்பட வேணான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார். இது ஒரு விஷயம். திமுகவில் இணைஞ்சிடலாமன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். பிஜேபியில் பார்த்தீங்கன்னா அவர் 2019 24 எம்பி எலெக்ஷன் நின்றார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் கை காசை போட்டு தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செலவு பண்ணார். 24 பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனுக்கு மிகப்பெரிய ஒரு ஜெயிச்சிடலாமோ எல்லாருமே ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரை காலி பண்ணதே அண்ணாமலை தான் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ பரவாயில்ல பரவிட்டுருக்கு. ஒரு 4 கோடி சிக்கிச்சுன்றாங்க பார்த்தீங்களா. அதே ஒரு பிளாக்கான இமேஜ் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஏற்பட்டு அவர் தோல்வி சந்தித்தார். ஸோ இதே பாணியில் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நைனா நாகேந்திரன் 4 கோடி சிக்கினான்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் ஏற்படுத்தினார் அண்ணாமலை. இது பார்த்திங்கன்னா திருச்சி சூர்யாவே சொல்கிறார், அந்த பிம்பத்தை ஏற்படுத்தினதே அண்ணாமலை தான்ற மாதிரி. இதே பாணியில் பார்த்திங்கன்னா சிடி ரவி கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் அப்போ பார்த்திங்கன்னா அவர் எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிற சிடி ரவி அவருமே பார்த்திங்கன்னா இதே சிக்கலை தான் ஃபேஸ் பண்ணுறாரு. அவர் மேலே இந்த பிளாக் இமேஜ் பார்த்திங்கன்னா தோல்வி அடைகிறார். ஒருவேளை கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா பிஜேபி ஜெயிச்சிருந்துச்சுன்னா சிடி ரவி முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்ததாக சொல்கிறாங்க. அதை தடுத்து நிப்பாட்டினதே பார்த்திங்கன்னா அண்ணாமலை தான்ற மாதிரி தான் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பண்ணையாராக இருந்தவர் தான் நைனா நாகேந்திரன். இன்றைக்கி சொத்து பத்தெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷன் நின்று கண்டிப்பாக ஜெயிச்சிரோன்ற எண்ணத்தில் இருக்கும்போது அவர் தோல்வி அடைஞ்சது மிகப்பெரிய லெவலில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இனியும் பார்த்திங்கன்னா சொத்துக்களை இழக்க வேணாம், ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அரசியலை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி நிற்கலாம்னும் போது பாஜக மேடம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் தமிழக பாஜக தலைவராக வாங்கன்ற மாதிரி ஜேபி நட்டா பேசிட்டாரு. அதே மாதிரி அமித்ஷா பேசிட்டாரு. இப்போ பார்த்திங்கன்னா தமிழக பொறுப்பாளராக இருக்கார்ல அரவிந்த் மேனன் அவருமே பேசியிருந்தார். அப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் கொடுக்கவில்லை. எனக்கு அந்த பதவியெலாம் வேணாங்க, நாங்கள் சாதாரண ஆளையாக இருந்துக்கிறேன், ஒதுங்கிக்கிறேன்ற மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்காரு. ஒதுங்கிக்கிறேன்னா என்னன்னு தெரியல. ஸோ அவரோட மகனுக்கு பார்த்திங்கன்னா சீட்டு கேட்டிருக்காரு. அதாவது ஏதாச்சும் பாஜகவில் சீட்டு தாங்க 2026 எம்எல்ஏ எலெக்ஷன் தாங்கன்ற மாதிரி. அது பார்த்திங்கன்னா அண்ணாமலை கொடுக்குற தடுங்கல் பண்ணுறாரு. ஏன்னா பார்த்திங்கன்னா வாரிசு அரசுன்னு சொல்லிடுவாங்க, நம்ம அதை எதிர்த்து தான் போராடிட்டு இருக்கோம் திமுகவை. ஆனால் பார்த்திங்கன்னா அண்ணாமலையோட ஆதரவாளர் இருக்கவங்க தருவாங்க. அண்ணாமலை ஆதரவாளருக்கு விபி துரைசாமி திமுக வந்தார் பார்த்திங்களா, அவர் பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பில் இருக்கார் பிஜேபியில். அவரோட மகன் பார்த்திங்கன்னா விவசாய நில பொறுப்பில் இருக்கார். ஸோ அவருக்குட்டும் தருவீங்க, எனக்கு தர மாட்டீங்களான்ற ஒரு கேள்வி. அதே மாதிரி இப்போ பாஜகவில் பார்த்திங்கன்னா அப்பா மகன் 2 பேருமே பதவியில் உட்கார முடியாது. இப்போ அப்பா பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர் ஆயிரலான்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருக்காரு நைனா நாகேந்திரன். தன்னோட மகனை பார்த்திங்கன்னா எம்எல்ஏ ஆக்கிடலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கார். இது எங்கே நடக்கும்? திமுகவில் தான் நடக்கும். அப்போ திமுகவுக்கு போயிடலாமன்ற ஒரு எண்ணம் பார்த்திங்கன்னா நைனா நாகேந்திரன் வர வச்சு பெரிய லெவலில் இப்போ சட்டமன்றத்தை கூட எதிர்க்கிறது இல்லை திமுகவை. ஸோ திமுகவுக்கு நைனா நாகேந்திரன் போகிறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி அரவிந்த் மேனன் சொல்கிறது மிகப்பெரிய லெவலில் நார்த்து பக்கம் பொறுப்பாளர் இருந்தவர், மகாராஷ்டிரா ஒடிசா இங்கிட்டலாம் பொறுப்பாளர் இருந்தவர். இப்போ தமிழ்நாட்டுக்கு இவர் வர்றாருன்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு தெரியாது. அண்ணாமலை ரிமூவ் பண்ணிட்டாரு. இவர் வேணாங்க, சிடி ரவி தான் பார்த்திங்கன்னா இருக்கார். சிடி ரவியை தூக்கி விட்டு வேறு அவரோட தெரிஞ்ச நபரை போடலான்ற எண்ணத்தில் இருக்கும்போது டெல்லி சொல்கிறாங்க
நம்ம வந்து அரவிந்த் மேனனை போடுறோம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வேணாங்க. எவ்வளோ லாபி பண்ணி பார்க்குறாரு அண்ணாமலை. ஸோ அண்ணாமலைக்கு மேலே வந்து நம்பிக்கை வந்து டெல்லி போச்சு. இவர் ஃப்ரீடமாக விட்டது தப்பாக போச்சு. இவரை கண்காணிக்கும், இவருக்கு நெருக்கடி கொடுக்கணுன்ற எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி வந்துட்டாங்க. அதனால தான் அரவிந்த் மேனன் வந்தோடனே எல்லாருமே வாழ்த்து தெரிவித்தாங்க. அப்போ வந்து அண்ணாமலை வாழ்த்து தெரியவே இல்லை. சாயங்காலத்துக்கு அப்புறம் தான் பொறுப்பாளர், அதாவது பிஜேபியோட தமிழ்நாட்டு பொறுப்பாளருக்கு மாநில தலைவர் சாயங்காலம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்த்தையே சொல்கிறார். இது மட்டும் கிடையாது, சிவராஜ் சிங் சவுகான் பார்த்தீங்கன்னா வர்றாரு தமிழ்நாட்டுக்கு. ஒரு அழைப்பு வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. யார்? தமிழக வந்து பொறுப்பாளர் இருக்க அரவிந்த் மேனன் கூட்டிகிட்டு வந்து ஒரு மீட்டிங்கில் பேச வைக்கிறார். அப்போ மாநில தலைவர் இருக்கார். மாநில தலைவர் பார்த்தீங்கன்னா நடுவுலேயே அந்த மீட்டிங் அப்போ எந்திரிச்சு போயிடுறாரு. அந்த மத்திய அமைச்சர்கிட்ட சொல்லவே இல்லை. சிவராஜன் சௌகான் பார்த்திங்கன்னா 3 முறை பார்த்திங்கன்னா முதலமைச்சர் இருந்தவர், ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து அமைச்சராக இருக்கவர். இப்போ வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து பிஎம் வேட்பாளரை கூட நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அவர்கிட்ட வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே நைஸாக வந்து அந்த மீட்டிங்லேருந்து கலந்து போயிட்டார். எதனால் வச்சுட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், இங்கே தங்கம் கடத்தின ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பிஜேபியில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த மேட்டரில் பார்த்திங்கன்னா பிருத்திவிராஜன்ற ஒருத்தர் மாற்றார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட ஷேடோவாக இருக்கார். அவர் வந்து ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டால் போட்டு கொடுத்துருக்காரு. அண்ணாமலை வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு ஸ்டால் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த தங்கம் கடத்துறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டிருக்காரு. அவரை காப்பாற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா அண்ணாமலை போயிருக்காரு. இப்படி தான் வந்து சொல்லப்படுது. ஸோ அப்போ வந்து மடக்கி பிடிக்கிறாங்களா அந்த கஸ்டம்ஸ் அதிகாரிகள் 25 பேர் பார்த்திங்கன்னா அவரை மடக்கி பிடிக்கிறாங்க. அந்த ஸ்டால் உள்ளே போட்டு அவங்கள ஆட்களை பார்த்திங்கன்னா உள்ளே நடமாட விட்டு அதை எப்படியோ மோப்பு முடிச்சிடுறாங்க கஸ்டம்ஸ்காரங்க. அவங்கள பற்றி கப்புன்னு பிடிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அண்ணாமலை என்ன பண்ணுவார், டெல்லி இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அந்த கஸ்டம்ஸ் பிடிச்சாங்க பார்த்திங்களா, அவங்கள எல்லாமே தூக்கி அடிச்சு வேறு இடத்துக்கு பார்த்திங்கன்னா தூக்கி அடிக்கிறாங்க. அதாவது அப்படியே கூண்டோடு மாற்றுறாங்க. ஸோ இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறதுக்காண்டி இதை அப்படியே மூடி மறைக்கிறதுக்கு. ஸோ பிஜேபி பார்த்திங்கன்னா யாருமே வளரக்கூடாது, தான் மட்டும் வளர்ந்தால் போதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கார். இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா அரவிந்த் மேனனுக்கு தமிழக பாஜக தலைவரும் பொன் ராதாகிருஷ்ணன் போடலான்ற எண்ணத்துக்கு வந்துட்டார். ஸோ என்னங்க இப்போது ஏற்கனவே இருந்தவங்கள போடக்கூடாதுன்ற மாதிரி தான் வந்து பிஜேபி தலைமை இருக்காங்க. அப்படி ஏற்கனவே இருந்தவங்கள போட்டால் புதுசாக எந்த ஒரு நபருமே இல்லை அப்படின்ற ஒரு பிம்பம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். தமிழக பாஜக தலைவர் பொறுப்புக்கு பார்த்திங்கன்னா போடுறவங்களே இது முன்னாடி பொறுப்பில் இருந்தவங்கள போட்டால் அது சரி வராது. இப்போ வந்து தமிழிசையை போட்டால் கூட பார்த்திங்கன்னா ஏற்கனவே கவர்னராக இருந்தாங்க, திருப்பியும் பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷன்ட்டாங்க, திருப்பி அவங்கள போடுறதுனால வந்து ஆள் இல்லாதவங்க தான் போடுறாங்கன்ற ஒரு பிம்பம் ஏற்பட ஆரம்பிச்சிடும்ன்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலே வந்து இப்போ அண்ணாமலை வந்து டெல்லியை வந்து வற்புறுத்தி தான் வந்து லண்டனுக்கு அனுப்பிச்சதாக சொன்னாங்க. ஸோ இப்போ ரிச் ராஜா பார்த்திங்கன்னா செல்பராராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒருங்கிணைப்பு குழு பார்த்திங்கன்னா வச்சு எப்படியாச்சும் வந்து தமிழக பாஜக தலைவரும் அடைஞ்சிடணும், பதவி அடைஞ்சிடணும், அதிமுக பாஜக கூட்டணி உறுதிப்படுத்துறதுக்காண்டி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசிகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ், அண்ணாமலை இவங்கெல்லாம் ஆதரவு வட்டத்தில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி டிடி தினகரன், சசிகலாலாம் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இங்கிட்டு அதிமுகவுக்கு ஃபேவராக நயினா நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்ற ஒரு குரூப் பார்த்திங்கன்னா இங்கிட்டு ஒன்று இருக்குது. ஸோ பொன் ராதாகிருஷ்ணன் பார்த்திங்கன்னா அவர் தமிழக பாஜக தலைவாக வரணுன்ற மாதிரி அரவிந்த் மேனன் நினைக்கிறார். ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து பிஜேபிக்காரர், அதாவது அடிமட்டத்தில் கீழேருந்து வந்தவர் பொன் ராதாகிருஷ்ணன். ஸோ அவர் பார்த்திங்கன்னா பரிச்சயமான நபர், ரொம்ப நாள் சீனியர், அவருக்கு கொடுக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் பார்த்திங்கன்னா அரவிந்த் மேனன் இருக்கதா தகவல் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.